ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கை வச்சு குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஒரு பவுலில் சேர்த்திக்கிறேன். மசிச்சு கூட சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் புடிசா நறுக்கினது, 3 டேபிள் ஸ்பூன் ரவை, பச்சை மிளகாய் 2 சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்திக்கங்க. 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி இலை. இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அழுத்தி கட்லெட் மாதிரியும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டி இந்த மாதிரி ஷேப்பும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை செஞ்சுக்கங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். போட்டதும் இப்போது எல்லா உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சட்டுன்னு கருகிடும். 2 பக்கமும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, குழந்தைகளுக்கு பிடித்தமான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.